வணக்கம். இன்னைக்கு நோஃபேபுடைய டே 0, அதாவது டே 10 வந்து முடிஞ்சிடுச்சு. 10 முடிஞ்சு ரிலாப்ஸ் ஆகி 3 ஹவர்ஸ்க்கு அப்புறமே திரும்ப ரிலாப்ஸ் ஆகியிருக்கேன். 10 days சேர்த்து வச்ச எனர்ஜி அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டு வேஸ்ட்டாக போயிடுச்சு. இந்த 10 நாளுமே பார்த்தீங்கன்னா எதனா ஒன்று தப்பாக நினச்சி பார்க்கறது, அவங்கள ஒன்று நினச்சி பார்க்குறது, இவங்களை நினச்சி பார்க்குறது, தப்பாக தோணிக்கிட்டே இருக்குது. தூங்கும் போது கூட தப்பாக தான் வந்து தோணிகிட்டே இருக்குது. அது வந்து ரொம்ப அட்ஜஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிச்சு. நேற்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா பான் பார்த்துட்டேன். அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி வந்து திரும்ப பான் பார்த்துட்டு 2 வாட்டி ரிலாப்ஸ் ஆகியிருக்கேன். ஸோ ரொட்டீனே வந்து ரொம்ப தப்பாக இருக்குது, எண்ணங்கள் தப்பாக இருக்குது, எல்லாமே மோசமாக இருக்குது. என்னுடைய ஃபேஸ் காமிச்சு வீடியோ போகலாம் பார்த்தா கூட நான் பண்ணுற காரியத்துக்கு முகத்தோட காட்ட முடியாது போல், அந்தளவுக்கு கேவலமான வேலையை பார்த்துட்ருக்கேன். ஸோ என்னோட ரொட்டீனை மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன். நைட் 2 மணிக்கு நான் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுவேன். படுத்து தூங்குவேன். காலை 10 மணிக்கு எழுந்துப்பேன். 10 மணிக்கு எழுந்துட்டு சும்மா உட்காந்துட்டு 2 ஹவர் வெட்டியாக உட்காந்துட்டு 12 மணிக்கு இல்லை 1 மணிக்கு வந்து நான் ஜொமேட்டோ கிளம்பி போவேன். ஜொமேட்டோ போயிட்டு 3:30 வீட்டுக்கு வரும். 3:30 வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு திரும்ப ஃபோன் பார்த்துட்டு திரும்ப 7:30 கிளம்பி போவேன். 7:30 கிளம்பி போய் நைட்டு 10:30 வருவேன். மிஞ்சி போனால் ஒரு 6 ஹவர் தான் வேலையை செய்வேன். அதில் வந்து ஒரு 500 ரூபாய் கிட்ட வரும், அவ்வளோதான். அதில் பெட்ரோல் வந்து போட்டுருவேன், ஃபோனை ரீசார்ஜ் பண்ணிடுவேன். வீட்டுக்கு முடிஞ்சாலும் 5000 ரூபாய் கொடுப்பேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே என்னோடய செலவு தான் பார்த்துப்பேன். ரொம்பவே மோசமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேங்க. எனக்கு வந்து சுத்தமாக இந்த வாழ்க்கையை பிடிக்கல. அதுவும் வந்துட்டு பான் பார்க்கறது, மேக்ஸிமம் பண்ணுறது, இதே ஒரு மாதத்துக்கு ஒரு 10 வாட்டி வச்சு பண்ணிடுறேன். வாழ்க்கை முன்னேறவே மாட்டேது. லவ் பண்ண போன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. வீட்டில் மதிக்கிறது கிடையாது, வேலை ஒழுங்காக கிடையாது, கரியர் கிடையாது, ஸ்கில் கிடையாது, உடம்பு ஃபுல்லாக கட்டியாக இருக்குது. ஏன் தெரியுமா? பாத்ரூமில் உட்காந்து பண்ணும்போது அந்த டைல்ஸில் கூட அந்த அழுக்கு வந்து உடம்புல ஒட்டிக்கிட்டு அது அப்படியே வந்து பேட்டரி மாதிரி பரவி கட்டி ஆகிடுதுங்க. உடம்பு ஃபுல்லாக அப்படியே வந்துட்டு ஸ்டார்ட்டு. நான் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ரொம்ப கேவலமாக இருப்பேன். இனிமேட் நான் வந்துட்டு மெடிடேஷன் பண்ண போகிறேன், எக்ஸசைஸ் பண்ண போகிறேன், புக்கு படிக்க போகிறேன், நாலேஜ் வளர்த்துக்க போகிறேன், நோஃபேப் ஒழுங்காக ஃபாலோ பண்ண போகிறேன், லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் ஆக போகிறேன். நீங்களுமே எங்களோட ஜாயின் பண்ணிக்கோங்க. இனிமேட்டு பானே பார்க்க மாட்டேன். எனக்கு மேரேஜ் ஆகிற வரைக்கும் நான் பான் பார்க்க மாட்டேன், ஓகேவா? லைஃப்பில் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணி பெரிய ஆளாகி வாழ்க்கையில் ஒரு லட்சத்தை அடைய போகிறேங்க. கன்ஃபார்மாக நான் வந்து பெரிய ஆளாவேன். இந்த மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், ஓகேங்களா? கான்ஃபிடென்ட்டாக இருங்க. நல்லது நடக்கும், வெற்றி நிச்சயம். நாளைக்கு பார்க்கலாம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.